டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சூரி விஜய் சேதுபதி நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் விடுதலை. இப்ப அதிக எதிர்பார்ப்போட விடுதலை பாகம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்ட் 1ல கதை எங்க முடிஞ்சோ அங்கிருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நம்ம சூரியோட கேரக்டர் பேரு குமரேசன், விஜய் சேதுபதியோட கேரக்டர் பேரு பெருமாள் வாத்தியார். பெருமாள் வாத்தியாரை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ஊர்ல இருந்த ஆண்களையும் பெண்களையும் போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்துல தான் நம்ம குமரேசனுடைய லவ்வரும் இருந்தாங்க. அதை பொறுத்துக்க முடியாத குமரேசன் வாத்தியார் இருக்கிற இடம் தெரிஞ்சு போலீஸுங்களை கூட்டிட்டு போய் வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. வாத்தியார் போலீஸ் கேம்ப்ல ஒரு கைதியா இருக்காரு. இந்த விஷயம் போலீஸுங்களுக்கு மட்டும் தெரியும். ஆனா மற்ற புரட்சியாளர்களுக்கும் மீடியாவுக்கும் இந்த நியூஸ் தெரிய வருது, பெருமாள் வாத்தியாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதனால போலீஸ் கேம்ப்ல வாத்தியாரை வைக்கிறது ஆபத்து அப்படின்னு மலைக்கு கீழே இருக்கிற செக் போஸ்ட்ல கூட்டிட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. தான் பண்ணது தப்பா சரியா அப்படின்னு புலம்பிட்டு இருக்க முருகேசன் கேரக்டர் இப்ப போலீஸ் கேம்ப்ல இருந்து பெருமாள் வாத்தியாரை 7-8 போலீஸுங்களுடைய பாதுகாப்போட ஜீப்ல குமரேசன் ஜீப்ல காட்டுப்பாதை வழியா செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்பதான் தான் யாரு அப்படிங்கிறத அந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு பெருமாள் வாத்தியார். தமிழ் வாத்தியாரா தொடங்கின என் வாழ்க்கை இப்படி ஒரு புரட்சியாளனாகவும் போராட்டக்காரனாகவும் வாத்தியாராவும் என் வாழ்க்கை மாறிச்சு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பிளாஷ்பேக்ல பெருமாள் வாத்தியாரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, எதனால பெருமாள் வாத்தியார் ஒரு புரட்சியாளராக மாறினாரு, இப்ப போலீஸுடைய கஸ்டடியில கைதியா இருக்கிற பெருமாள் வாத்தியாருடைய நிலைமை என்ன, பெருமாள் வாத்தியாரோட கதையை கேட்ட குமரேசன் என்ன முடிவு எடுத்தாரு அப்படிங்கிற எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டைரக்டர் வெற்றிமாறன் பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கான கனெக்டிவிட்டியா ரொம்பவே சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே விஜய் சேதுபதியோட பெருமாள் வாத்தியார் கேரக்டருக்கான பிளாஷ்பேக் போர்ஷனாகவும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பெருமாள் வாத்தியாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துட்டு போயிருக்காங்க. விடுதலை பார்ட் 1ல சூரியோட போர்ஷன் அதிகமா இருக்கும், விஜய் சேதுபதியோட போர்ஷன் கம்மியா இருக்கும். பார்ட் 2 படத்துல அப்படியே ஆப்போசிட்டா விஜய் சேதுபதியோட போர்ஷன் அதிகமா இருக்கு, சூரியோட போர்ஷன் ரொம்பவே கம்மியா இருக்கு. இப்படி வேணா சொல்லலாம். பார்ட் 1ல சூரி தான் ஹீரோ, ஆனா பார்ட் 2ல விஜய் சேதுபதி தான் ஹீரோ. படம் ஃபுல்லாவே விஜய் சேதுபதியை நோக்கி தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அரசியலை பேஸ் பண்ணி தான் போகுது படம். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலி வேதனை, இவங்களுக்கு நடக்கிற அநீதிகள், அது மட்டும் இல்லாம ஃபேக்டரியில ஒர்க்கர்ஸுக்கு நடக்கிற அநீதிகள் அப்படின்னு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அரசியல் கம்யூனிசம் அப்படின்னு டாக்டர் வெற்றிமாறன் அவருடைய அரசியலை பத்தி பேசியிருக்காரு. விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. ஃபுல்லாவே டிராமா பேஸ்லயே போகும், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷனே ஆரம்பிக்கும். சில பேருக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், ஆனா சில பேருக்கு என்னப்பா எல்லா படத்துலையும் இதே மாதிரி தான் புரட்சி பண்றோம், ஒடுக்கப்பட்டவங்களுக்கு நீதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க, அரசியலை பத்தி பேசுறாங்க அப்படின்னு புலம்புறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பிரசன்ட்ல நடக்கிற மாதிரியான காட்சிகள் தான். அந்த சீன்லாம் ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் எடுத்துட்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ஓப்பன் கிளைமேக்ஸா ஆடியன்ஸ் கிட்டே விட்டுருக்காங்க. பெருமாள் வாத்தியாரோட கதையை கேட்ட குமரேசன் என்ன முடிவு எடுத்தாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸ் கிட்டே விட்டுட்டாரு. டோட்டலா சொல்லணும்னா அரசியல் புரட்சி இந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். நமக்கு இந்த அரசியல் ஒடுக்கப்பட்டவங்களை பத்தி பேசுறது, எப்போ பார்த்தாலும் கம்யூனிசம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. மற்றபடி படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் எடுத்துட்டு போயிருக்காரு. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான படமா இந்த படம் இருக்கும். விடுதலை பார்ட் 1 மாதிரி இருக்காது, பார்ட் 2 ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அரசியல் புரட்சி அதிரடியான ஆக்ஷன் அப்படின்னு இந்த படம் போகும். கண்டிப்பா எல்லாருமே ஒரு தடவை வச்சு இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் DF தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.